ஹலோ விவர்ஸ், வெல்கம் மை சேனல் சிஃபா துணிக்கடை. சிஃபா துணிக்கடை சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது டெய்லரிங் கிளாஸ் தான். டெய்லரிங் கிளாஸில் பேசிக் இன்றைக்கி பார்க்குறோம். இது பவர் மிஷினு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பம் பழகிறதுனா லெக் மிஷினில் பழகிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கரெக்டாக வரும். லெக் மிஷினில் கொஞ்சம் பழகிக்கிட்டு பவர் மிஷினில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பவர் மிஷின்லையே இந்த நூல் போடுறது, லெக் மிஷினில் நூல் போடுறதுலாம் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பாபின் கேஸ் போடுறது எப்படின்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி பாபின் கேஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துட்டு இதை லேசாக இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி இழுத்து பார்க்கப்போ ஃப்ரீயாக வரணும். ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் இந்த மூடியை இப்படி மேலே தள்ளிடுங்க. மேலே தள்ளிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி போடுறப்போ, இந்த மாதிரி கரெக்டாக போடுறப்போ ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இந்த சவுண்டு வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பாபின் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஊசியில் இருக்கிற நூலை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். ஒரு கையில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா 2 நூலும் மேலே வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறம்போது மேல் பக்கத்தில் லூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற பாபின் கேஸை கரெக்ட் பண்ணணும். இதே கீழ் பக்கத்தில் லூஸ் வந்துச்சுன்னா இது இங்கே கரெக்ட் பண்ணணும். இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பாபின் கேஸ் போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அடுத்தடுத்து கிளாஸ் உங்களுக்கு ஜாக்கெட் வெட்டுறது, எல்லா லேடிஸ் ஐட்டம் எல்லாமே வெட்டுறது, தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமாக சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you. Bye.